அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற TM செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. நேயர்களே, ஒரு சிறிய பட்டணத்தில் ஒரு பெரிய திருடன் இருந்தான். திருடன்லையும் அவன் கொஞ்சம் சிறந்த திருடன்னே சொல்லலாம். அதாவது சிறந்த திருடன்னா எதையுமே ஈஸியாக திருடிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ளவன். யார் கண்ணிலையும் மாட்டாமல், யார் கண்ணிலையும் அகப்படாமல், திருட வருகிறாங்கிறதே சந்தேகம் இல்லாமல் திருடி போடக்கூடிய ஒரு நல்ல பக்குவமான திருடன். அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பட்டணவாசிகள்லாம் எல்லாம் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாம் மட்டும் திருடியே சாப்பிட்றோமே, இது என்ன பொழப்பு? திருட விடதுக்கு ஏதாவது வழி இல்லையா? ஏதாவது கோயில் குளத்தில் போய் நேர்த்தி கடனாவது பண்ணலாமா? இப்படின்னு பல நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு முடிவுக்கு வரவே முடியலை. திருடக்கூடாதுன்னு நினைப்பான், அப்புறம் சாயங்காலம் வந்துவிட திருட போயிடுவான். அவனால் திருத்தவே முடியலை. அப்போ அந்த ஊரில் எல்லாருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர் பேர் மாணிக்கம் வாத்தியார். சரி, மாணிக்கம் வாத்தியார்கிட்ட போனால் இந்த திருடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தருவாரே அப்படின்னு சொல்லி மாணிக்கம் வாத்தியாரோட வீடை கண்டுபிடிச்சி அவர் வீட்டில் போய் அப்படி கூனி குறுகி நிற்கிறான். அவருக்கு தெரியுது, இவன் பெரிய திருட்டு போயெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே, என்ன விஷயம் தெரியலேன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் என்னப்பான்னு கேட்குறாரு. ஐயா, உங்கள்கிட்ட கொஞ்சம் அறிவுரை வாங்கணும்னு வந்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல், கொஞ்சம் யோசிக்காமல் எனக்கு எதாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள். நானும் திருடி தான் பொழப்பு நடத்துகிறேன். எனக்கே வெக்கமாக இருக்குது. இந்த திருட்டை விட்டுடலான்னு நினைக்கிறேன். இந்த திருடை விடுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படிம்பார். அப்படின்னு கேட்குறான். அவர் அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு, சரிப்பா, நீ திருட கூடாதுன்னு நான் சொல்கிறேன், உன்னால் முதல்ல அதை கடைப்பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீ கடைபிடி, நீ ஒருவேளை திருந்ததுக்கு வழி வந்துருன்னு சொல்கிறார். என்ன விஷயம்னு கேட்குறான். நீ பொய் சொல்கிறத விட்டுரு. இன்னையிலேருந்து நீ பொய் சொல்கிறத விட்டுட்டனா எல்லா விஷயத்துலையுமே நீ பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு அவர் இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் அவனுக்கு சொல்கிறார். என்னடா, திருட்டை விடுறதுக்கு வழியை கேட்டு போனால் இவர் பொய் பேசாதேன்னு சொல்கிறாரே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறான். அன்றைக்கி சாயங்காலம் நேரம் வந்தது. அப்படியே அரண்மனை வழியாக போக வேண்டிய காலகட்டம் வந்துச்சு. இவன் திருடனுக்கு எவ்வளோதான் சொன்னாலுமே அந்த அரண்மனையை பார்த்த உடனே அதனுடைய செல்வ செழிப்பு தான் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. எப்படியாவது இன்றைக்கி உள்ளே நுழைஞ்சி திருடிடலாம். அவர் பொய்த்தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், திருடக்கூடாதுன்னு அவர் சொல்லலையே, திருடி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அரண்மனை வாசல்கிட்ட போகிறான். அங்கே காவல்காரன் நிற்கிறான். காவல்காரன் அவனை பார்த்து கேட்குறான், யாரப்பா நீ, எதுக்குப்பா அங்கே வந்தேன்னு கேட்குறான். இவன் அந்த காவல்காரனை பார்த்து, ஒன்றும் இல்லையா, சும்மா திருட வந்தேன் அப்படிங்கிறான். திருட வந்தவன் திருட தான் வரேன்னு சொல்லவே மாட்டானே, அப்படி சொல்கிற பழக்கமும் இல்லையே. உடனே காவல்காரன் ஒரு நினைப்பில் என்ன சொல்கிறான்னா, ஏன்ப்பா உன்ட்ட நான் சும்மா தானே கேட்டேன் எங்கே போகிறேன்னு, நீ அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய கோவப்படுற, திருட போகிறேன்னு ஏன் சொல்கிற? சரி சரி, கோவப்படாமல், நீ ஏதோ மன்னருக்கு வேண்டிய ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன், போ அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிட்டான். இவனோட அரண்மனைக்குள்ளே போயிட்டான். போனோடனே இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது மாணிக்க கற்கள் இந்த அரண்மனையில் தெரிஞ்சது. அந்த மாணிக்க கற்களை எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அங்கே இருந்த ஒரு மரப்பெட்டியில் எல்லாத்தையும் அள்ளி ஒன்றா போட்டுக்கிட்டு தன்னுடைய தலையில் தூக்கி வச்சுட்டு வெளியில் வர்றான். வரும்பொழுது அதே காவலாளி நிறுத்தி, என்னப்பா கொண்டு போகிறேன்னு கேட்டான். மாணிக்க கற்கள்னு சொன்னான். சரி, ஏதோ மன்னன் கொடுத்து விட்ருப்பாரு, கொண்டு போகிறான் அப்படிங்கிறதுல போன்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்போ திருடன் கொண்டுட்டு போயிடுச்சான். அரண்மனையில் மாணிக்க கற்கள் திருடு போயிடுச்சு. இதுதான் அன்றைய சம்பவம். மறுநாள் காலையில் மன்னர் பார்க்கிறாரு, தன்னுடைய பொக்கிஷமான மாணிக்க கற்கள் காணலை, திருடு போயிருக்கு. உடனே வாயில் காவலனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இப்படி திருடு போயிருக்குதே, உனக்கு என்ன, நீ என்ன செய்துக்கிட்டு இருந்தேன்னு. மன்னா, இப்படி ஒருத்தன் வந்தான், பாட்டச்சாட்டமாக இருந்தான், பார்க்குறதுக்கு ஒரு நியாயமான மனுஷன் மாதிரி இருந்தான். எங்கே போகிறேன்னு கேட்டேன், திருட போகிறேன்னு சொன்னான். சரி, ஏதோ கோவத்தில் சொல்கிறானே, உள்ளே போனேன். உள்ளே போனவன் அங்கேருந்து பெட்டியோடு வந்தா. பெட்டிக்குள்ளே என்னப்பா இருக்குன்னு கேட்டேன், மாணிக்க கற்கள்னு சொன்னான். சரி, நீங்கள் எதையோ கொடுத்து விட்ருக்கேன்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன் மன்னா அப்படின்னா. மன்னர் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய அரசவையை கூப்பிட்டு, இந்த திருடன் எங்கே இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னார். அங்கங்கெல்லாம் வலை வீசி தேடுறாங்க. திருடன் கிடச்சிக்கிட்டான். அவனை கூட்டிகிட்டு வராங்க அரண்மனைக்கு.
அமைச்சர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. நீ திருடுனியான்னு கேட்குறாங்க. மன்னர் ஆமாம் நான் திருடுறேங்கிறான். திருட வந்தவன் ஏன் எப்படி உண்மையை சொன்னேன்னு கேட்குறான். மன்னன் கேட்பான்ல, நீ திருட தானே வார, எப்படி உண்மையை சொல்லிட்டு வாசலியே உள்ளே வந்தேன் அப்படின்னு. ஐயா நான் திருட்டு தொழிலை விட்டணும்னு நினைக்கிறேன், என்னால் பல காலமாக விட முடியலை, இதற்கு ஏதாவது நல்ல அறிவுரை கிடைக்குமான்னு சொல்லி மாணிக்கம் வாத்தியாரை தேடி போனேன். அவர் சொன்னார், நீ திருட்டு தொழிலை விடுறியோ விடலையோ எனக்கு தெரியாது, நீ முதல்ல பொய் பேசுகிறத விடு, நீ திருந்த வழி கிடைக்கும்னு சொன்னார். அவர் பொய்யே பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் பொய்யே பேசக்கூடாதுங்கிறத ஒரு சத்தியத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் உங்கள் அரண்மனைக்கு திருடதுக்கு தான் வந்தேன். ஆனால் அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால பொய்யே சொல்லாமல் தான் நான் அரண்மனைக்குள் நுழைந்தேன். பொய்யே சொல்லாமல் தான் நான் மாணிக்கங்களை எடுத்து சென்றேன். எனவே நான் பொய் பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன் அப்படின்னா. மன்னருக்கு அவன் மேலே இறக்கம் வந்தது. பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சத்தியத்தை மனசில் ஏற்றுக்கிட்ட இவனை நம்ம அமைச்சராக்கினா என்ன அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனை இந்த தேசத்தினுடைய அமைச்சராக்குவார். அதுவும் அவனை நிதி மந்திரி ஆக்குவார். இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பொய்ங்கிறத பேசணுங்கிறத விட்டுட்டாலே போதும், நமக்கு எல்லா வகையிலையும் எல்லா நிலைமையிலையும் நல்ல உயர்வு தான் கிடைக்கும். பொய் என்பது ஒரு மனிதனுடைய தரத்தையும் தகுதியையும் தாழ்த்திவிடும். நேயர்களே, நாமும் பொய் சொல்லுதல் கூடாது, நம் உடன் சேர்ந்தவர்களும் பொய் சொல்லக்கூடாது, நம் குழந்தைகளும் பொய் சொல்லக்கூடாது என்பதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.